ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமதேனு அக்ஷயம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பரான ஸ்வீட் ரெசிபி. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் கரெக்டாக வந்துடும். நான் இதுக்கு ஒரு நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன். இது நல்லா பெரிய பழம். இதுவே 1/4 கிலோ அளவுக்கு வரும். இது சரியாக இருக்கும். இதுவே சின்ன பழமாக இருந்துச்சுன்னா 2 பழம் எடுத்துக்கலாம். அப்போ சரியாக இருக்கும். தோல் இது மாதிரி கருப்படிச்ச மாதிரி இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா பழுத்து இருக்கும். அப்போ தான் நேந்திர பழம் நல்லா பழுக்காமல் இருந்துச்சுன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. நல்லா பழுத்து இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இதோட தோல் இப்போ எடுத்துடலாம். தோலை எடுத்துகிட்டு இப்போ நம்ம கையாலேயே நல்லா மசிச்சு விட்டுறலாம். இதை மிக்சியில் தான் போட்டு மசிக்கணுங்கிறது இல்லை, நம்ம கையாலேயே மசிச்சுக்கலாம். இதுக்கு நேந்திர பழம் தான் எடுக்கணுங்கிறது இல்லை, நம்ம வீட்டில் எந்த பழம் இருந்தாலும் அதை எடுத்துக்கலாம். நல்லா பழுத்து இருந்தால் போதும். நம்ம வீட்டில் இருக்க பழம் கொஞ்சம் பழுத்து தோலெல்லாம் கருப்பாக இருந்துச்சுன்னா யாருமே சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி நம்ம பழ பஜ்ஜி செஞ்சு கொடுக்கும்போது ஈஸியாக சாப்பிட்டுப்பாங்க. இது மாதிரி கொஞ்சம் பழம் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, நல்லா மசிக்கணுங்கிறது அவசியம் இல்லை. இப்படி இருந்தால் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். பழத்தை நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. இப்போ இது கூட 2 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். மாவை நல்லா சளிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். நம்ம எந்த கப்பில் கோதுமை மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். இது சரியாக இருக்கும். ஒவ்வொரு பழம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். அப்போ நிறையா சர்க்கரை தேவைப்படாது. ஒவ்வொரு பழம் ஸ்வீட் கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சர்க்கரை நம்ம சேர்த்துக்கலாம். மாவை நல்லா பிசைஞ்சிட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு கூட சர்க்கரை வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ ஒரு சின்ன கப்பில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா எடுத்திருக்கேன். இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஆப்ப சோடா டைரெக்டாக சேர்க்கறத விட இது மாதிரி தண்ணியில் கரைச்சிட்டு சேர்க்கும் போது எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ நம்ம கோதுமை மாவில் ஆப்ப சோடா தண்ணியை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ எல்லா பக்கமுமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ இது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுறலாம். ஆப்ப சோடா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்தோம்னா சரியாக இருக்கும். ஆப்ப சோடா கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா வயிறு புண்ணாகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால தான் இப்படி தண்ணியில் கலந்துட்டு நம்ம சேர்த்துக்கிறது. அதே சமயம் ஆப்ப சோடா கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா எண்ணெயும் ஃபுல்லாக இழுக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சமாக இருந்தாலே போதும், சரியாக தான் இருக்கும். மாவை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இதில் சர்க்கரை சேர்த்துருக்கோம். நம்ம கையோட சூட்டுக்கே நல்லா இலகி வரும். நம்ம ஆரம்பத்திலே ரொம்ப தண்ணி சேர்த்துட்டோம்னா கொல கொலன்னு ஆயிரும். அப்புறம் எண்ணெயும் இழுக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். மாவு ரொம்ப டைட்டாகவும் வேண்டாம், ரொம்ப லூஸாகவும் வேண்டாம், சரியான பதத்தில் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், மாவை நல்லா கலந்து வச்சுருக்கேன். மாவு இந்த பதத்துக்கு இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும். இதை இப்போவே சுடுறதுக்கு பதிலாக ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா ஊற விடலாம். அப்போ நல்லாவே இருக்கும். சர்க்கரையும் நல்லா இலகி வரும். இதை இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். இப்போ ஒரு 1/4 மணி நேரம் இருக்கும். நம்ம இனி எடுத்து சுட ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு லூஸில் இருக்குது. இப்படி இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும். இனி நம்ம பொரிக்க வேண்டியது தான். பொரிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெயை சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம இதில் சர்க்கரை சேர்த்துருக்கறனால சீக்கிரமாக கலர் மாறிடும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டுக்கிறேன். நம்ம இது மாதிரி உருண்டை எடுத்து போட்டுக்கலாம். ஸ்டவ் கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும், இல்லைன்னா சீக்கிரமாக கறி ஆரம்பிச்சிடும். மாவை சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம மாவை சேர்த்துட்டு அப்போவே கலந்தோம்னா உடைய ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான். இதே மாதிரி எல்லா பக்கம் நல்லா திருப்பி விட்டுறலாம். அப்போ தான் கலர் ஈவனாக வரும். இல்லைன்னா ஒரு பக்கம் சீக்கிரமாக செவக்க ஆரம்பிச்சிடும். இந்த பழ பஜ்ஜி பார்த்திங்கன்னா செய்யறது ரொம்ப ஈஸி. பிகினர்ஸ் பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாகவே செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் மிச்சம் இருக்கிற பழத்தெல்லாம் செஞ்சாலே போதும். இதுக்கு நேந்திர பழம் தான் சேர்த்துக்கணுங்கிறது இல்லை, நம்ம வீட்டில் இருக்க எந்த பழமும் சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு பழம் ஒவ்வொரு டேஸ்ட்டு கொடுக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ப சோடா 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். அதனால எண்ணெயும் இழுக்காது. இப்போ பாருங்கள், எல்லா பக்கம் நல்லா கலர் வர ஆரம்பிச்சிருச்சு. போதும், எடுத்துடலாம். இதை விட்டு சீக்கிரமாக கறிய ஆரம்பிச்சிடும்.
இப்போ இதே மாதிரி செகண்ட் பேட்ச் போட்டு காமிக்கிறேன். நம்ம பனானா ஸ்வீட் போண்டா சூப்பராக ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.